Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் compilation process. ஸோ ஒரு C ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த C ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்கறதுக்கு கம்பைல் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் இருக்கு. அந்த கம்பைல் கொடுக்கும்போது என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ்ல பார்க்க போறோம். So there are 4 phases in the compilation process. இந்த 4 phases முடியும் போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த C program file வந்து ஒரு executable ஃபைலா கன்வெர்ட் ஆயிருக்கும். இதுல first phase வந்து pre-processing phase, then second one is compiling phase. So இதுதான் actual compiler. Then third one is assembly phase and finally linking phase. ஸோ இதுதான் கம்பைலேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் கோட் வந்து சி ப்ரோக்ராம் தான். ஸோ சி ப்ரோக்ராமோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் சி. அப்போ ஒரு டாட் சி ஃபைல் அதை இப்போ கம்பைல் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீ ப்ராசஸர். அப்போ டாட் சி ஃபைல் வந்து ப்ரீ ப்ராசஸருக்கு இன்புட்டா போகும். இந்த ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சோர்ஸ் ஃபைல இருக்கிற ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரீ ப்ராசஸ்ட் அவுட்புட் ஃபைலா இந்த சோர்ஸ் ஃபைலை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ப்ரீ ப்ராசஸர்ல இருந்து ஒரு டெம்பரரி ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த டெம்பரரி ஃபைல் தான் தென் கம்பைலருக்கு இன்புட்டா போகும். இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் ஃபைல் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்கும். அதை கம்ப்யூட்டரோட அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அசம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஜென்ரேட் ஆகும் ஆர் அதர்வைஸ் மெஷின் லாங்குவேஜாவே கன்வெர்ட் ஆகிடும். இப்போ அசம்பிளி லெவல் லாங்குவேஜா ஜென்ரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த அசம்பிளி கோட் தென் அசம்பிளர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு போகும். இந்த அசம்பிளர் வந்து அந்த அசம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மெஷின் லாங்குவேஜா பைனரி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி அதை ஆப்ஜெக்ட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணிடும். அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டாட் ஓ. நெக்ஸ்ட் லிங்கர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த லிங்கர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் ஆர் மோர் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் அங்கே ஜென்ரேட் ஆயிருக்கும் ஆல்ரெடி, அதையும் தென் சம் லைப்ரரி ஃபைல்ஸ் தேவைப்படும். சி லாங்குவேஜோட லைப்ரரியில இருந்து தேவையான ஃபைல்ஸையும் எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைனல் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிடும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ ப்ராசஸிங் ஃபேஸ். A C input file is first passed to a pre-processing program called the preprocessor. So pre-processing பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல தான் அந்த C input ஃபைலை ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் preprocessor. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த C ப்ரோக்ராம் ஃபைலை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ப்ரீ ப்ராசஸ்ட் அவுட்புட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸும் சேர்ந்து அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரீ ப்ராசஸிங். The operations of taking the input file and generating the output pre-processed file is called pre-processing. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த C input ஃபைலை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து pre-processed output ஃபைலை ஜென்ரேட் பண்ற வரைக்கும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குதோ அதுக்கு பேர் தான் pre-processing. அந்த pre-processing பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்க்கு பேர் தான் pre-processor. A preprocessor is a program that accepts the C code with pre-processing statements. So preprocessor என்ன பண்ணும் அப்படின்னா C program ஃபைலை எடுத்துக்கும். அதுல preprocessor statements இருக்கும். Then அந்த preprocessor statements எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் C கோடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் C கோட்ல எந்த ப்ரீப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்காது. Then a preprocessor reads line by line from the input file. So நம்ம கொடுக்கக்கூடிய input ஃபைலை லைன் பை லைனா ரீட் பண்ணி அப்படியே அதை அவுட்புட்க்கு ரெப்ளிகேட் பண்ணிரும். அப்போ இன்புட் ஃபைல என்னெல்லாம் இருக்கோ அப்படியே அவுட்புட் ஃபைலுக்கு போயிடும். பட் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதோட அவுட்புட் தான் இந்த ப்ரீ ப்ராசஸ்டு ஃபைல்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ஒருவேளை ப்ரீ ப்ராசஸிங் டிரெக்டிவ்ஸ் எதுவுமே இல்லை நம்மளோட சி ஃபைலில் இல்லை அப்படின்னா இன்புட் ஃபைலில் என்ன இருந்துச்சோ அப்படியே அது அவுட்புட் ஃபைலில் ரெப்ளிகேட் ஆயிருக்கும். அப்போ இன்புட் ஃபைலும் அவுட்புட் ஃபைலும் லுக்ஸ் லைக் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா. தென் இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஃபேஸில் கமாண்ட்ஸ் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆயிரும். தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மேக்ரோஸ், தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இன்க்ளூடட் ஃபைல்ஸ், தென் கண்டிஷனல் கம்பைலேஷன், இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ கமாண்ட் லைன்ஸ் கொடுத்துருந்தோம் டாக்குமெண்டேஷனில் அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த ஃபேஸ் ரிமூவ் பண்ணிடும். தென் மேக்ரோஸ், ஏதாவது கான்ஸ்டன்ட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஆர் சம் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
அதை வந்து மேக்ரோஸில் கொடுத்துருந்தோம்னா அந்த மேக்ரோஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுரும். தென் இன்க்ளூடட் ஃபைல்ஸ், ஏதாவது ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா அந்த ஃபைல்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட்ஸில் நடக்கும். தென் கண்டிஷனல் கம்பைலேஷன், இந்த ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனல் இன்க்ளூஷன் ஒரு டைப் இருக்குது. ஸோ அந்த டிரெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு ப்ரீ ப்ராசஸிங் டிரெக்டிவ்மே ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகும். தென் மேஜராக யூஸ் பண்ணுற 2 ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் டிஃபைன் அண்ட் ஹேஷ் இன்க்ளூட். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் வந்து ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, ஹேஷ் டிஃபைன் வந்து ஏதாவது சிம்பாலிக் கான்ஸ்டன்ஸ் ஆர் மேக்ரோ டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் ஃபைல் எடுத்துக்கிறேன் 1.c. இதை வந்து நான் இப்போ ப்ரீ ப்ராசஸரில் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணுன்னா இந்த 1.cல என்னென்ன ப்ரீ ப்ராசஸிங் டிரெக்டிவ்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரீ ப்ராசஸ்ட் அவுட்புட் ஃபைல், ஒரு டெம்பரரி ஃபைலை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ 1.cங்கிறது இன்புட் ஃபைல், அதை நான் ப்ரீ ப்ராசஸருக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். தென் ப்ரீ ப்ராசஸர் வந்து அதில் என்னென்ன ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரீ ப்ராசஸ்ட் அவுட்புட் ஃபைல் temp.c ஒரு டெம்பரரி ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அந்த ஃபைல் தான் அவுட்புட் ஃபைல். அதுதான் நெக்ஸ்ட் ஃபேஸ் கம்பைலருக்கு இன்புட்டாக போகும். So next one is compiling phase. So compiler is a program that reads program written in one language and translate into an equivalent program in another language. So ஒரு programming languageல இருந்து இன்னொரு languageக்கு convert பண்றது தான் இந்த கம்பைலரோட வேலை. So it executes the whole program, entire programமையுமே execute பண்ணிட்டு அதுல என்னென்ன errors இருக்கோ அதையும் நமக்கு display பண்ணிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா C, C++, Java, அந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே கம்பைலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பைலரை பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை இன்புட்டாக எடுத்து அதை டார்கெட் லாங்குவேஜாக, ஒரு மெஷின் லாங்குவேஜாவோ இல்லை அசம்பிளி லெவல் லாங்குவேஜாவோ கன்வெர்ட் பண்ணிடும். தென் அதில் என்னென்ன எரர் இருக்கோ அந்த எரர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எரர் மெசேஜாக டிஸ்பிளே பண்ணிடும். இதில் சோர்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். டார்கெட் ப்ரோக்ராம்ங்கிறது மெஷின் லாங்குவேஜ் ஆர் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். The compiler also removes all the comments from the input file. ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கம்பைலர் அதை ரிமூவ் பண்ணிடும். தென் என்னென்ன எரர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அது எல்லாத்தையும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணிடும். தென் ஒரு ப்ரோக்ராம்ல எந்த எரரும் இல்லை அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணுன்னா அந்த சோர்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணி மெஷின் கோடா ஜென்ரேட் பண்ணிடும். Then the compiling phase தான் actual compiler. The compiler accepts the pre-processed output file from the preprocessor and produces assembly level instructions. So assembly level instructions அப்படின்னா some mnemonics மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் move, store, load இந்த மாதிரி some instructions ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த assembly level instructions are then processed by a program called assembler. ஸோ ப்ரீ ப்ராசஸ்ட் அவுட்புட் ஃபைல் வந்து temp.c கிடைச்சது. அந்த ஃபைல் இப்போ கம்பைலருக்கு இன்புட்டாக போச்சு அப்படின்னா கம்பைலர்ல இருந்து நமக்கு அசம்பிளி கோடு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த அசம்பிளி கோடை தான் நெக்ஸ்ட் நம்ம அசம்பிளி ஃபேஸ்ல இன்புட்டாக கொடுக்குறோம். அதில் அசம்பிளர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த அசம்பிளர் கிரியேட்ஸ் ஆப்ஜெக்ட் கோட் பை டிரான்ஸ்லேட்டிங் த அசம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டு மெஷின் கோட். ஸோ ப்ரீவியஸ் ஃபேஸ்ல இருந்து அசம்பிளி லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த அசம்பிளி கோடை மெஷின் கோடா கன்வெர்ட் பண்றது தான் இந்த அசம்பிளரோட டாஸ்க். It produces a special file called object file. ஸோ இது மெஷின் கோடை ஜென்ரேட் பண்ணி ஒரு செப்பரேட் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலோட நேம் தான் ஆப்ஜெக்ட் ஃபைல். So the object file contains machine code generated from the source code. So source codeல இருந்து ஜென்ரேட் ஆன மெஷின் கோட் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல்ல இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .own இருக்கும். ஸோ அப்போ நம்ம 1.c கொடுத்தோம்னா இப்போ 1.oன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நான் அசம்பிளி கோடை தான் இன்புட்டாக கொடுக்குறேன் அசம்பிளருக்கு. இதுல இருந்து ஜென்ரேட் ஆன ஃபைல் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல். அப்போ 1.cன்னு கொடுத்ததுனால 1.oன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கும். The next one is linking phase. இதுதான் final phase. இந்த linking phase is implemented by the linker. So இங்க linkerனு ஒரு process இருக்கு. இந்த linker என்ன பண்ணும் அப்படின்னா linker is a program that it takes one or more input object files generated by the compiler or assembler and library object files and combines them into a single executable program. Previous phase ல இருந்து generate ஆன object files ஐயும்
தென் நம்ம லைப்ரரியில இருந்து தேவையான லைப்ரரி ஃபைல்ஸையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி ஒரு ஃபைனல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா ஜெனரேட் பண்றதா இந்த லிங்கரோட டாஸ்க். The linger searches the program to find library routines used by the program. நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம்ல ஏதாவது லைப்ரரி ரூட்டீன்ஸ் லைக் printf, மேத் ரூட்டீன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிங்கர் தான் அந்த லைப்ரரி ஃபைல்ஸை வந்து சர்ச் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ printfங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரிஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த printf ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வந்து சி லைப்ரரியில இருக்கும். அதை சர்ச் பண்ணி அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம் கூட லிங்க் பண்றது தான் இந்த லிங்கரோட வேலை. Then the final executable program now contains all the necessary code for execution. So அப்ப இந்த லிங்கிங் பேஸ்ல இருந்து ஃபைனல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஃபைனலா ஜென்ரேட் ஆன அந்த எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவையான கோட் ரெடியா இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஃபைல் தான் ப்ரீவியஸ் பேஸ்ல இருந்து கிடைச்சது 1.0. அதை நான் இப்போ லிங்கர்ல இன்புட்டா கொடுக்குறேன். தென் இந்த லிங்கர் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸோட சம் லைப்ரரி ஃபைல்ஸையும் எடுத்துக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி ஃபைனலா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஜென்ரேட் பண்ணும். அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .exe. அப்போ 1.cன்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம். அதுல வந்து 1.oன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆச்சு. ஃபைனலா 1.exeன்னு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்க இந்த ரெண்டு ஃபைல்ஸுமே ஜென்ரேட் ஆயிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல், ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். தென் லோடர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த லோடர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலேயே ஒரு பார்ட்டா இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோடிங் ப்ரோக்ராம்ஸ் இன் மெமரி. So this is one of the essential stage in the process of starting a program. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம இப்போ கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டா ஜென்ரேட் ஆகி அது ஒரு ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம மெமரியில கொண்டு போய் அகைன் லோட் பண்ணாதான் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸை பண்றது தான் இந்த லோடர். நெக்ஸ்ட் கம்பைலேஷன் எரர்ஸ். இந்த கம்பைல் பண்ணும்போது நமக்கு எரர் மெசேஜஸ் டிஸ்பிளே ஆகும். அப்படி என்னென்ன எரர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே நமக்கு எரர்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் எரர்ஸ், then compiler errors, then linger errors, logical errors and runtime errors. இந்த மாதிரி different types of errors கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்று என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் எரர். ஸோ ப்ரீ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரீ ப்ராசஸிங் டிரெக்டிவ்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கோம், இல்லை வந்து அந்த ஃபைல் வந்து நம்ம சர்ச் பண்ற ஃபைல் வந்து கிடைக்கல, இந்த மிஸ்ஸிங் ஃபைலா இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீ ப்ராசஸர் எரர் ஜென்ரேட் ஆகும். தென் கம்பைலர் எரர். கம்பைலர் எரர்ங்கிறது சிண்டாக்ஸ் எரர். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே ஒரு சிண்டாக்ஸ் இருக்கும் சி லாங்குவேஜ்ல. அந்த சிண்டாக்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தோம்னா இல்ல சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் சம் சிம்பிள்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்பைலர் எரர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். லிங்கர் எரர்ஸ் எப்போ ஜென்ரேட் ஆகும்னா ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கோடை லிங்க் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் கோட்ல இருக்கிற சிம்பிள்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா லிங்கர் எரர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். தென் லாஜிக்கல் எரர். ஸோ லாஜிக்கல் எரர் வந்து நம்ம ப்ரோக்ராமை டிசைன் பண்ணும்போதே ஏதாவது லாஜிக்கலி மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா அது லாஜிக்கல் எரர்ஸா ஜென்ரேட் ஆகும். தென் ரன் டைம் எரர்ஸ் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ண முடியாம ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ரன் டைம் எரர்ஸ். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம கம்பைலேஷன் ப்ராசஸ், அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, இதனால என்னென்ன எரர்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகுங்கிறத டீடைல்டா பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நம்ம டர்போ சி இன்ஸ்டாலேஷன் பத்தி பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் சி ப்ரோக்ராம்ஸ் எழுதி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.